வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் 3 போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது காவலர், சிறைக்காவலர், ஜெயிலர்னு சொல்லுவாங்களே அவங்க, அப்புறம் ஃபயர்மேன், தீயணைப்பாளர். ஸோ இந்த பதவிகளுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க என்ன கேட்டிருக்காங்க, என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு 1 மந்த் டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி அப்ளிகேஷன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் 1 மாதம் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் படிச்சுட்டு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு 15 டேஸ், அதாவது 30 நாள் கேப் கொடுத்துருக்காங்களே, முதல் 15 நாளுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் பண்ணுவாங்க, அப்போ சர்வர் டவுன் ஆயிரும், நிறைய பிரச்சனை வரும். ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போயே அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 8826 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 8826ல் காவல்துறை அந்த பிரிவில் தான் அதிகமான இடங்கள் இருக்குது. ஸோ அதில் ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு சொல்லியே பிரிச்சிருக்காங்க. பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு 2465 போஸ்ட் இருக்குது. காவல்துறையில் ஆண்களுக்கான போஸ்ட் 5962 இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சிறைத்துறையில் பார்த்தோன்னா பெண்களுக்கு வெறும் 22 போஸ்ட் மட்டும்தான், ஆண்களுக்கு 186. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் பெண்களுக்கு கிடையாது, மொத்தம் ஆண்களுக்கு தான் 191 போஸ்ட். ஸோ மொத்த காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 8826. ஸோ ரொம்ப நாளாக நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த எக்ஸாம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இது தவிர 62 பின்னடைவு காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. இந்த 62ல் ஆயுதப்படைக்கு 7, சிறைத்துறைக்கு 12 மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கு 43 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் வகுப்பினருக்கான பின்னடைவு காலியிடங்கள் இந்த 62. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊதிய விகிதம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது குவாலிஃபிகேஷன். ஸோ என்ன கல்வி தகுதி இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான். ஸோ 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ 10th பாஸ் ஆகாமல் வேறு கல்வி தகுதி இருந்தால் விண்ணப்பிக்க முடியாது. 10ஆம் வகுப்பு கண்டிப்பாக பாஸ் ஆகியிருந்துருக்கணும். அது நீங்கள் ரெகுலராக போய் பாஸ் ஆகியிருந்துருக்கலாம், இல்லை டுட்டோரியலில் போய் பாஸ் ஆகியிருந்துருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. 10ஆம் வகுப்பு நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகியிருந்துருக்கணும். அண்ட் 10ஆம் வகுப்பில் நீங்கள் தமிழை ஒரு மொழிப்பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான முன்னுரிமை இருக்குது. ஸோ அது இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, தமிழை மொழிப்பாடமாக எடுத்து படிக்காதவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு தேர்வு நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் ஆகியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வயது தகுதி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு பிரிவினருக்கும் அவங்க வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் 18 வயசு நிரம்பியவராக இருக்கணும். அது எந்த தேதியிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2019 அந்த தேதிக்கு நீங்கள் உங்களோட வயசை பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பியவராக இருக்கணும். ஸோ இப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு பொது பிரிவினருக்கு 18 வயசுலேருந்து 24, அவங்க கீழேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க உங்களோட பிறந்த தேதி இதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த தேதிக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1/7/1995 1/7/2001 நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அப்புறம் இஸ்லாமியர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர், இவங்க எல்லாத்துக்கும் ஏஜ் கொஞ்சம் கூட, அதாவது 18 வயசுலேருந்து 26 வயசு நிரம்பியவர்களாக இருக்கலாம். அதுக்கு கீழேயே எந்த இயருக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் ஆதி திராவிடர் பழங்குடியினர், அவங்களுக்கும் 18 வயசுலேருந்து 29, ஆதரவற்ற விதவைகள் 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருக்கலாம். அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர், அவங்க மத்திய துணை இராணுவ படையினர், இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 45 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்கள் ஏஜ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இடஒதுக்கீடும் எவ்வளோ % இருக்கும் அப்படிங்கிறதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் உங்களோட கேட்டகரிக்கு என்ன மாதிரியானது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து சிறப்பு ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் விளையாட்டு வீரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி 10%
விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரர் பொது விண்ணப்பதாரர்களைப் போலவே எழுத்து தேர்வு மற்றும் அதனைத் தொடர்ந்து பிற போட்டிகளிலும் கலந்து கொள்ள முடியும். ஸோ அவங்களுக்கும் சொல்லி ஒரு 10% ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ விளையாட்டு வீரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அது எந்தெந்த விளையாட்டும் அப்படிங்கிறதையுமே தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த அங்கீகரிக்கப்பட்ட 15 விளையாட்டுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு விளையாட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 10% இடஒதுக்கீடு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தான் முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கெல்லாம் 5%. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அவங்க எவ்வளோ சிறப்பு ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து நீங்கள் 10th தமிழ் வழியில் பயின்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% முன்னுரிமை வழங்கப்படும் இடஒதுக்கீட்டில். நிறைய பேர் மார்க்ஸ் எடுத்திருக்காங்களா, அதில் 10th யார் தமிழ் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனவங்க அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சான்றிதழ் பெற்று வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழை மாநில பள்ளி தேர்வுகள் குழுமம், அரசு தேர்வுகள் துறை தமிழ்நாடு, ஸோ இவங்கள்ட்ட இருந்து இவங்களோட அலுவலகத்திலிருந்து நீங்கள் வாங்கி அதை பதிவேற்றம் செய்யணும். இதே மாதிரி திருநங்கைகளுக்கும் சலுகைகள் கொடுத்துருக்காங்க. பதவி முன்னுரிமை பார்த்தீங்கன்னா ஸோ எந்தெந்த கேட்டகரியில் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, எதில் பெண்கள் வரலாம் எதில் பெண்கள் வர முடியாது அப்படிங்கிறது. ஸோ தீயணைப்பு அந்த கேட்டகரியில் பெண்களுக்கு கிடையாது, மற்றதுக்கெல்லாம் பெண்களுக்கு இருக்குது. ஸோ அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேர்வு முறை, இது ரொம்ப முக்கியம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு எக்ஸாம் எழுதுறது, இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். இதில் 80 மார்க்குகள் இருக்குது. இந்த 80 மார்க்கு 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று சயின்ஸு பொது அறிவு, இன்னொன்று சைக்காலஜி அப்படின்னு பிடிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் 80 மதிப்பெண். அது எவ்வளோ அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எழுத்து தேர்வு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உடல் கூறு அளத்தல், உடல் தகுதி தேர்வு, இது ரெண்டும் நடக்கும். இதுக்கு மார்க் கிடையாது. அதுக்கப்புறம் உடற்திறன் போட்டிகள், கயிறு ஏறுறது அந்த மாதிரியான போட்டிகளுக்கு 15 மார்க்கு. அதுக்கப்புறம் சிறப்பு மதிப்பெண் சொல்லி 5 மார்க்கு. இந்த என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அதுக்காக சொல்லி தனித்தனியாக மார்க் வச்சுருக்காங்க. ஸோ அது 5 மார்க்கு, மொத்தம் 100 மார்க்கு. அதில் தான் ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எழுத்து தேர்வு தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுதான் நம்மளோட பேசிக் ஸ்டெப். ஸோ இதை நீங்கள் நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து போயிடலாம். எழுத்து தேர்வில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பொது அறிவுக்கு 50 மார்க்கு, உளவியல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு 30 மதிப்பெண். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் எழுத்து தேர்வுக்கான நேரம். ஸோ குறைந்தபட்சம் 28 மார்க்காவது எடுத்திருக்கணும். ஸோ அதிகபட்சம்ங்கிறது வேற, குறைந்தபட்சம் 28 மதிப்பெண்கள் பெற்றவராக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அந்த உடற்கூறு அளவுகள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு உயரம் எவ்வளோ இருக்கணும், பெண்களுக்கு உயரம் எவ்வளோ இருக்கணும், திருநங்கைகளுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹைட்டு இதெல்லாம் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆண்களில் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே கொடுத்துருக்காங்க. பொது பிரிவு, பிற்படுத்தப்பட்டோர், அதில் இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே குறைந்த அளவு 170 சென்டிமீட்டர் நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக இது இருந்தாகணும், இந்த ஹைட் இருக்கணும். ஸோ அதே மாதிரி பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. பெண்கள் மற்றும் திருநங்கைகளோட உயரமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து உடல் தகுதி தேர்வு. ஸோ இது நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். உடல் திறன் போட்டிகள் என்னென்ன போட்டிகள் அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அவங்க எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. அடுத்து இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சான்றிதழ் சரிபார்த்தல். ஸோ அந்த சான்றிதழ் சரிபார்த்தலுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லா சர்டிஃபிகேட்டும் கிடையாது, உங்களுக்கு எது பொருத்தமான சர்டிஃபிகேட்டோ அதுதான் இதில். ஸோ அதெல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துட்டாங்க. இதோட தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா 130 ரூபாய் மட்டும்தான். ஸோ எல்லாருமே இதுக்கான தகுதி இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது இந்த 130 ரூபாயை நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் மூலமாக, ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக பண்ணலாம், இல்லைன்னா நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி, இல்லைன்னா SBIயில் சலான் யூஸ் பண்ணி, இது எல்லா முறையிலையும் நீங்கள் இந்த தேர்வு கட்டணத்தை செலுத்தலாம். ஸோ விண்ணப்ப பதிவேற்றம் செய்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு 10 மணியில் ஆரம்பிக்குது. இணைய வழி விண்ணப்பதாரருக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு ஆரம்பித்து ஏப்ரல் 8ஆம் தேதி முடியுது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இந்த மந்த்துக்குள்ளே
என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. இதை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னா அவங்களோட இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாமோட டேட்டு இன்னும் அவங்க அறிவிக்கலை. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ எண்ட் ஆகுது அப்படிங்கிற டேட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 2 or 3 monthsக்குள்ளே நமக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி சைக்காலஜி ரிலேட்டடாக, போலீஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் அது எல்லாமே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு இனி என்னென்னலாம் வீடியோஸ் போட முடியுமோ அது எல்லாமே நம்ம சேனலில் போடலாம். உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த அது ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.